ரோமன் ரெயின்ஸுக்கு தோல்வியே கிடையாதாம். வில்லனாக மாறும் செத் ரோலன்ஸ், டபிள்யூடபிள்யூக்கு வரும் ஜான் சீனா, ஜே உசோவுக்கு ஜே உசோவே வச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அது என்னன்னா, ரோமன் ரெயின்ஸு 2025 வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியனாக இருக்க போகிறாராம். ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் டபிள்யூடபிள்யூ துளி கூட இல்லையா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை வச்சு டபிள்யூடபிள்யூ பல பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அதனால 2025 வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை சாம்பியனாக லாஸ் பண்ண வைக்க மாட்டாங்களாம். அது வரைக்கும் 2025 வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியனாக இருப்பாராம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ராயல் ரம்பில் கூட ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராண்டி ஓர்டன் மேட்ச் நடந்தால் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரெசல்மனியா 40ல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட எந்த ரெஸ்லர் மோதினாலும் ரோமன் ரெயின்ஸு எப்படியும் சீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஜிம்மி உசோ சோலோ உதவியோட இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ண போகிறது 100% உறுதியாயிருச்சு. அதுக்கப்புறம் 2025 வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியனாக இருக்க போகிறாரு. ரோமன் ரெயின்ஸு 2025 வரைக்கும் சாம்பியனாக இருக்கிறது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய மெயின் ஈவென்ட் ஜே உசோ டபிள்யூடபிள்யூ ஜே உசோக்கு வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு. என்ன ஆப்புனா, நம்மளுடைய ஜே உசோ ஈட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் கையை தூக்கி சும்மா ஆட்டிகிட்டு இருப்பார். அதான் அந்த ஈட் அப்படிங்கிறத இனிமேல் நம்மளுடைய ஜே உசோ யூஸ் பண்ணக்கூடாதான். அதாவது அந்த ஈட் அப்படிங்கிறத இது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானதான். அதாவது ஒரு ஃபுட் கம்பெனிக்கு சொந்தமானதான். அதை இதுக்கு ஈட் அப்படிங்கிறத அவங்களோட ஒரு லேண்ட்மார்க்காக அதை நம்மளுடைய ஜே உசோ இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே உசோ அந்த ஈட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணவே கூடாது. இதனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஜே உசோவை ரொம்ப கலாய்க்கிறாங்க. அதாவது நீ ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தப்பயாச்சும் ஒரு நல்ல நிலமையில இருந்தால், நல்ல ஹைப்பில் இருந்தா, ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எப்போயிலேருந்து வந்தியோ அப்போலேருந்து உனக்கு சனியம் பிடிச்சிருச்சுடா, இதுதான் உன்னோட பிரச்சனை, இதுக்கப்புறம் தான் உனக்கு பிரச்சனையே இருக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்னால் நம்ம ஜே உசோவை ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜே உசோவை. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனத்தை நம்மளுடைய செத் ரோலன்ஸு படைக்க போகிறாராம். அது என்னன்னா, நம்மளுடைய செத் ரோலன்ஸு ஒரு பெரிய ஒரு ஹீல்டனை நம்ம டபிள்யூடபிள்யூல பண்ண போகிறாரு. அப்படி என்னன்னா, நம்மளுடைய செத் ரோலன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத் ரோலன்ஸும் ஃபேஸாக இருக்கார், அதே மாதிரி சிஎம் பங்க்கும் ஃபேஸாக இருக்கார். ஃபேஸும் நம்ம மேட்ச் வைக்க மாட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரெஸ்லிங் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்மளுடைய செத் ரோலன்ஸை ஒரு ஹீலாக மாற்றிடலாம். ஹீலாக மாற்றி நம்மளுடைய சிஎம் பங்கை ஃபேஸாக வைக்கலாம். ஃபேஸாக ஆக்கி ரெசல்மனியா 40ல் நம்ம சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலன்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் 100% நம்மளுடைய சிஎம் பங்க்கு நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறாரு. நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய சிஎம் பங்க்கு டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறப்பயே எனக்கு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அதாவது ரெசல்மேனியாவில் என்ன நீங்கள் சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய சிஎம் பங்க்கு கான்ட்ராக்டே சைன் பண்ணியிருக்காராம். அதனால நம்மளுடைய சிஎம் பங்க்கு நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது 100% உறுதியாயிருச்சு. அதனால நம்மளுடைய ரெசல்மேனியாவுக்கு முன்னாடியே நம்மளுடைய நம்ம செத் ரோலன்ஸு ஒரு ஹீல்டன் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. செத் ரோலன்ஸு ஹீல்டனாக மாதிரி 2017-18 காலகட்டத்தில் நம்மளுடைய செத் ரோலன்ஸு பண்ண கேரக்டரான மண்டே நைட் மசாயா அப்படிங்கிற கேரக்டரை திரும்பி எடுத்து பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய செத் ரோலன்ஸு ஹீலாக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஃபேஸாக மாறினா நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான நம்மளுடைய ஜான் சீனா டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி ரிட்டர்ன் வர போகிறாராம். அது எப்போனா, ரெசல்மனியா 40ல் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு ஒரு மேட்ச் தரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ஒரு பிளானில் இருக்காங்களாம். இது வரைக்கும் நம்மளுடைய ஜான் சீனா டபிள்யூடபிள்யூல தோற்றதெல்லாம் பத்தாதாக்கு டபிள்யூடபிள்யூக்கு திரும்பி ரெசல்மேனியாவுக்கு திரும்பி நம்முடைய ஜான் சீனாவை தோக்க வைக்கணும்னு ஒரு முடிவில் இருக்காங்களாக்கு டபிள்யூடபிள்யூ. ஆனால் ஜான் சீனானா டபிள்யூடபிள்யூவோட உண்மையான விசுவாசி அப்படிங்கிறத நம்முடைய ஜான் சீனா நிரூபிச்சுக்கிட்டே இருக்காருப்பா.
திரும்பி சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வந்தார். அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் கூட ஒரு மேட்ச் பண்ணி அதில் தோற்று போனார். திரும்பி அதுக்கப்புறம் ஆஸ்டன் தேரியோட ஒரு மேட்ச் பண்ணார், அதுலேயும் தோற்று போனார். திரும்பி இப்போ நம்முடைய சோலோ சிக்கா கூட மோதி ரொம்ப பரிதாபமாக தோற்று போனார். இப்போ திரும்பி ரெசல்மேனியா 40 வர போகிறாரு. ரெசல்மேனியா 40ல் வந்து எந்த ரெசலோட மேட்ச் பண்ண போகிறான்னு தெரில. அப்படி பண்ணி தோற்று போயிட்டாருன்னா ஜான்சனா ஃபேன்ஸ்க்குலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அதான் வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சொல்கிற மாதிரி, நீங்கள் ஜான்சனாவை டபிள்யூக்கு கூட்டி வாங்க, கூட்டி வராமல் போங்க, அவரை வச்சு மேட்ச் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. ஆனால் எங்களுக்கு ஜான்சனா இந்த மேட்ச்லையாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெசல்மேனியாலயாச்சும் நம்மளுடைய ஜான்சனாவை டபிள்யூ ஜெயிக்க வைப்பாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஜான்சனாவோட ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப அதிகரித்து போகுது. அதாவது 1000 நாட்களை கடந்து நம்முடைய ஜான்சனா சிங்கிளாக மோதி எந்த ஒரு மேட்சுமே வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறியடிக்க முடியாத ஒரு ஸ்ட்ரீக்கை நம்மளுடைய ஜான்சனா படைச்சிக்கிட்டு இருக்காரு. இதை முறியடிக்கிற விதமாக நம்மளுடைய ரெசல்மேனியா 40ல் நம்ம ஜான்சனா வின் பண்ண வைக்கலாம். அப்படி ஜான்சனாவெல்லாம் டபிள்யூ வின் பண்ண வச்சுட்டாங்கன்னா ஜான்சனா ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்.